அதித்தி இப்போ அதித்திட்ட சொல்லிட்டு இருந்தேன், தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் ரோல்ஸ் இருக்கிற ஃபிலிம்ஸாக கண்டினியூஸாக பண்ணுங்கள். இன்னும் ஸ்பெஷலான ஃபிலிம்ஸ் எல்லாம் இன்னும் நிறைய இதே மாதிரி பண்ணுங்கள். இன்னும் உங்களோட எல்லா டைமென்ஷன்ஸும் தெரியட்டும் ஸ்க்ரீன்லன்னு சொல்லி அவங்கள்ட்ட ஒரு செம்ம எனர்ஜி இருக்குது. அது இன்னும் இந்த மாதிரி நல்ல டிரெக்டர்ஸ் இந்த மாதிரி சூப்பர் ஃபிலிம்ஸ் வரும்போது அதெல்லாம் வெளியில் தெரியும்னு நினைக்கிறேன். பெஸ்ட் விஷஸ் அதித்தி. நானும் கரெக்டாக பேசிட்டேன்னா ஓகேவா தான் பேசியிருக்கேன்னா அவ்வளோதான் பொய் சொல்ல வருது அதித்தி. அதுக்கு மேலே வர சார் சொல்கிறேன். பட் ஏன்னா எனக்கு என் மாமனார் ரொம்ப ஸ்பெஷல். எனக்கு பொண்ணு கொடுத்ததே பெரிய விஷயம். ஏன்னா நான் என்னோட தாய் மாமா தான் அவங்க. இருந்தாலும் எனக்கு வந்து நிரந்தரமான வேலையோ அதெல்லாம் எதுவும் இல்லை. டெலிவிஷனில் இருந்த காம்பேரர் ஒரு எபிசோட் பண்ணால் 4500 ரூபாய் கிடைக்கும். இப்போ பாலா ஏஞ்சலின்லாம் நிறைய வாங்குறாங்க இப்போ விஜய் டிவியில். ஏன்னா விஜய் டிவி வளர்ந்துருச்சு. இவங்க இந்த ஈவெண்ட்டுக்கே எனக்கு தெரிஞ்ச லட்சத்தில் தான் வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போல்லாம் 4500 ரூபாய் தான் கொடுப்பாங்க. ஸோ பரவாயில்ல. ஆனால் எங்கள் மாமனார் என்ன சொன்னார்னா, அவன் ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறான், மெட்ராஸ்க்கு போய் சர்வை பண்ணுறதே பெரிய விஷயம், அவன் சினிமாவுக்கு போகணும்னு நினைக்கிறான், சப்போர்ட் பண்ணுவோன்னு சொன்னாங்க. எனக்கு இன்னைக்கு மேடை பார்க்கும் பொழுது நான் என் மாமாவுக்கு மனோர் மாமாவுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த மேடையில் அவங்க தான் என்னை தைரியமாக சப்போர்ட் பண்ணது. போடா ஏதாவது ஒன்று முயற்சி பண்ணுறான், அவன் பண்ணணும்னு நினைக்கிறான், பண்ணுறா பார்த்துக்கலான்னு சொல்லி. ஜெயிச்சிருவன் சொன்னா கேட்காது, ஜெயிச்சவன் சொன்னா கேட்கும்னு சொல்லிட்டு இவர் சினிமாவில் சொல்லி சினிமாவில் மட்டும் இல்லைங்க நிஜத்துலையும் நிரூபித்து காட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவரை பற்றி சொல்லணும்னா தான் வெற்றிக்கு மட்டும் இல்லாமல் மற்றவங்க வெற்றிக்கும் கை கொடுக்கறதுக்காக இங்கே வந்திருக்கிறாரு. பழகும் போது சாதாரணம், என்ன மாதிரி பல பேருக்கு உதாரணம். சார் அவன் எழுதுனதையாவது படிச்சு முடிச்சிருக்கோம் சார். ஏன் சார்? தேங்க்யூ. கூட்டத்தில் ஒருத்தராக இருந்து இன்னைக்கு கூட்டத்துக்கே பிடிச்ச ஒருத்தராக இருக்கிற நம்மளுடைய பழகும் போது ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய கோலிவுட் பிரின்ஸ் சிவானந்த் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தறல் கொடுத்துடலாம். என்ன சார் பின்னாடி போணுமா? வீட்டுக்கு போவா? பின்னாடியா? இது ஓகேயா? ஓகே தேங்க்யூண்ணா. இல்லை டெலிவிஷனில் இருந்த காம்பேரர் ஒரு எபிசோட் பண்ணால் 4500 ரூபாய் கிடைக்கும். இப்போ பாலா ஏஞ்சலின்லாம் நிறைய வாங்குறாங்க இப்போ விஜய் டிவியில். ஏன்னா விஜய் டிவி வளர்ந்துருச்சு. இவங்க இந்த ஈவெண்ட்டுக்கே எனக்கு தெரிஞ்ச லட்சத்தில் தான் வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போல்லாம் 4500 ரூபாய் தான் கொடுப்பாங்க. ஸோ பரவாயில்ல. ஆனால் எங்கள் மாமனார் என்ன சொன்னார்னா, அவன் ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறான், மெட்ராஸ்க்கு போய் சர்வை பண்ணுறதே பெரிய விஷயம், அவன் சினிமாவுக்கு போகணும்னு நினைக்கிறான், சப்போர்ட் பண்ணுவோன்னு சொன்னாங்க. நல்லா பண்ணிட்டு நாங்கள் லட்சத்தில் வாங்குறோம்னு சொல்லிட்டீங்க. அதுதான் யூடியூப் தமிழெல்லாம் வரும் எல்லாத்துலேயும். இப்போ என்ன வாங்கலன்னு வேற சொல்லுவீங்களா நீங்க? அண்ணா லட்சத்தில் வாங்கினே அடுத்து வேலை கிடைக்குமா அச்சத்தில் தான் ஒரு ஆங்கர் வாங்கிக்கிட்டு இருக்கோம். ஆமாண்ணே. ஆக்சுவலாக பரவாயில்லண்ணே, ரொம்ப வசதியாக போச்சு. எங்கள் சம்பளத்தில் ஏற்றி விட்டுருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க.